கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். உலகத்தின் முதல் பெண் அரசி, மதுரையை ஆளும் மங்கையர்க்கரசி கடாநகை நாச்சியார் வருகிறார். பழமையும் பெருமையும் நிறைந்த மதுரை மாநகருக்கு பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் மீனாட்சி அரசாளும் பூமி என்பது கூடுதல் சிறப்பு. சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்வுகள் 21ஆம் தேதி கோலாகலமாக தொடங்கியது. நறுமணம் மிக்க வெட்டிவேர்கள் மற்றும் பல டன் வண்ண மலர்களால் திருக்கல்யாண மேடையும் பச்சரிசியால் வளைவுகளும் அலங்கரிக்கப்பட்டிருக்க, திருக்கல்யாண நிகழ்வில் பங்கேற்க திருப்பரங்குன்றத்திலிருந்து தெய்வானையுடன் வருகை தந்திருந்த சுப்பிரமணிய சுவாமி மற்றும் பவள கனிவாய் பெருமாள் முன்னதாக திருக்கல்யாண மேடையில் எழுந்தருளினர். அவர்களைத் தொடர்ந்து பிரியா விடையுடன் சுந்தரேஸ்வரர் வெண்பட்டு உடுத்தி பவளங்கள் பதித்த கல்யாண கிரீடம் மற்றும் வைர ரத்தினங்கள் பதித்த தங்க ருத்ராட்ச மாலையுடன் ராஜ அலங்காரத்தில் மணமேடையில் எழுந்தருள, மீனாட்சி அம்மன் புதுப்பட்டு உடுத்தியும் திருவாபரணங்கள் அணிந்தும் மணக்கோலத்தில் மணமேடைக்கு வந்தார். அப்போது பவள கனிவாய் பெருமாள் மீனாட்சி அம்மனை சுந்தரேஸ்வரருக்கு தாரை வார்த்து கொடுக்க, காலை 8:35 மணிக்கு மேல் 8:59 மணிக்குள் ரிஷப லக்னத்தில் வேத மந்திரங்கள் முழங்க மாலை மாற்றி சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மன் கழுத்தில் வைரத்தால் ஆன மங்கள நான் அணிவிக்க திருக்கல்யாணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருமண நிகழ்ச்சியை காண வந்திருந்த சுமங்கலி பெண்கள் பரவசத்துடன் அந்நேரத்தில் தங்கள் கழுத்தில் புதுத்தாலி கயிற்றை அணிந்து கொண்டனர். மீனாட்சியம்மன் திருக்கல்யாணத்தை கண்டுகளித்த பக்தர்களுக்கு கல்யாண விருந்துக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க, பக்தர்களும் உணவருந்தி மீனாட்சி அம்மனுக்கு மொய் எழுதினர். இந்த முறை ஆன்லைன் மொய்க்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மீனாட்சியம்மன் திருக்கல்யாண வைபவத்தால் மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.